ஹே, விஐபி வராங்கன்னு சிவ எதுக்கு வரா? நம்ம விஐபிக்கு என்னாச்சு? ஐயோ அத்தை, எனக்குமே ஒண்ணுமே புரியல அத்தை. இவ வரும்போது எதுக்கு வெடியெல்லாம் வெடிச்சாங்கன்னு எனக்கு தெரியல அத்தை. எப்படி எல்லாம் நம்ம ஏற்பாடு தான். விஐபிக்கு வச்சிருந்த அத்தனை வெடியும் சக்தி சிஸ்டர் வரும்போது போட சொல்லிட்டேன். சூப்பர். இனி சக்தி சிஸ்டர் தான் விஐபி. இனி பூஜா வர போறதே இல்ல. அப்புறம் வெற்றி எதுக்கு சக்தியை கூட்டிட்டு வந்திருக்கான்? அவன் பொண்டாட்டியா அவன் கூப்பிட்டு வரான். உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? கலெக்டர் வந்திருக்காங்க. இவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்க? இவங்களுக்கு மணி பத்திரிக்கை அனுப்பிச்ச? ஐயோ இல்ல அத்தை, நான் இவங்க யாருக்குமே பத்திரிக்கை அனுப்பல. ஒருவேளை இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறது தெரிஞ்சுட்டு அவங்களே வராங்களோ என்னமோ. எப்படி தெரியும்? இப்ப என்னத்த பண்றது? இவ்வளவு பெரிய விஐபி வரும்போது நாம என்ன பண்ண முடியும்? ச்சே, ரங்கநாயகி அத்தை சக்தியை கழுத்தை பிடிச்சி தள்ளுற இந்த நேரத்துல கரெக்டா கலெக்டர் வேற வந்துட்டாங்க. சரி வா, வந்தவங்களை வெல்கம் பண்ணிட்டு வந்துடலாம். வாங்க, நீங்களும் வாங்க. வா போலாம். அம்மா, எங்கம்மா கிளம்பிட்ட? வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் மேடம். சுமங்கலி பூஜைய இவ்ளோ பெருசா பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. பத்திரிக்கையெல்லாம் அடிச்சு அசத்திட்டீங்க. என்னையும் மறக்காம இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளவு தூரம் பண்றோம், உங்களை கூப்பிடாம எப்படி? எப்பவுமே என்ன நீங்க உங்க குடும்பத்துல ஒருத்தியா நினைப்பீங்கன்னு நல்லாவே தெரியும். அதனாலதான் நானும் ஃபேமிலியோட வந்திருக்கேன். வாங்க சார். வணக்கம். வணக்கம். வரும்போது ஃப்ளெக்ஸ பார்த்தேன். பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. இந்த காலத்துல குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துமையா இல்லாதப்போ ஒட்டுமொத்த குடும்பத்துக்கே ஃப்ளெக்ஸ் வச்சிருக்கீங்க பாருங்க. மக மருமக எல்லார் பேரையும் போட்டு ரங்கநாயகி குடும்பத்தார்னு பார்க்கவே சந்தோஷமா இருக்குமா. என்ன சொல்றீங்க மேடம்? ஃப்ளெக்ஸ தான் சொல்றேன், பார்க்கலையா நீங்க? பார்த்த மேடம். எங்க நீங்க கலெக்டர் மாவை கூட்டிட்டு போங்க. அப்புறம் மேடம், எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சிட்டு வரேன். நோ ப்ராப்ளம். வாங்க மேடம், வாங்க சார். அம்மா சொன்ன கேளுமா, இங்க உட்காருமா. அம்மா நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேம்மா. அம்மா சக்தி, எப்படிமா இருக்க? படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு மேடம். இது உங்க அம்மா தானே? அம்மா வணக்கம்மா. வணக்கம்மா. மேடம் நீங்க போய் உட்காருங்க. போங்க. ஓகே போங்க சார், போங்க. எப்படி எப்படி நடந்துச்சு? எனக்கு என்னத்த தெரியும்? நீங்க தானே ஃப்ளெக்ஸ் செலக்ட் பண்ணீங்க. அப்புறம் எப்படி இது மாறுச்சு? அம்மா நீ இங்கே இரு, நான் வந்துடுறேன். அத்தை, என்ன மாமியாரே, ஃப்ளெக்ஸ் எப்படி சும்மா அதிரது இல்ல? ஏய், என்னடி பண்ணி வச்சிருக்க? இந்த ஃப்ளெக்ஸ மாத்துனது யாரு? குழந்தை இன்னுமா தெரியல நான் யாருன்னு? சாக்ஷாத் இந்த ஃபேமஸ் சக்தி. ஏய், இவ்ளோ திமிரு இருக்கு உனக்கு. இப்ப தெரியும்டி உனக்கு, இப்ப தெரியும். நான் கலெக்டர் கூட இருக்கேன்.
இல்ல நான் உங்க தப்பா நினைப்பாங்க. இவ்வளவு அப்புறம் பேசிக்கிறேன். டேய் மேடம் உங்களுக்கெல்லாம் 5 நிமிஷம் டைம் தரேன். இவன் இனிமே இங்க இருக்க கூடாது. இவ்வளவு தூக்கி வெளியே போட்டு வாங்க. அம்மா நீங்க இங்கே இருங்க, நான் வந்துடுறேன். பாத்துக்கோ. என்னங்கடா என்ன? மேடம் யாருன்னு தெரியும்ல? தெரியும் பாஸ், உங்க ஒய்ஃப் தானே? அப்போ நான் முதலாளினா இவங்க? அவங்க முதலாளி அம்மா. அது இவங்க தான் எனக்கு விஐபி. இவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும், புரியுதா? தோ போறாளே, அவ சொன்னான்னு மேடம் ஏதாவது பண்ணீங்க. அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டோம் பாஸ். நீங்க தானே இந்த வீட்டு முதலாளி, அதான் அம்மாவே சொல்லிட்டாங்க பாஸ். அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க, அதான் உங்களுக்கு நல்லது. வாமா போலாம். இல்ல சக்தி, வீட்ல கொஞ்சம் வேலை இருக்கு. நாங்க இன்னொரு நாள் வரோம். நீ வாமா. அம்மா அதான் சொல்றால, வாங்க உள்ள வாங்க. துர்கா உள்ள கூட்டிட்டு வாமா. வாங்க. மேடம் மேடம் ஜிலேபியை டிஃபனுக்கு போடலாமா லஞ்சுக்கு போடலாமா மேடம்? இதெல்லாம் ஒரு டவுட்டா? 2 நேரமும் போடுப்போம். என்ன சொன்ன? ஜிலேபியா? நாங்க ஜிலேபி சொல்லவே இல்லையா? அண்ணி என்ன நீ என்னென்னமோ சமைச்சிட்டு இருக்காங்க, நம்ம கொடுத்த மெனு எதுவுமே இல்லையே. ஏய் என்னையா இது? மேடம் எனக்கு எதுவும் தெரியாது, எங்க முதலாளி சொல்லி தான் நான் செஞ்சேன். எதா இருந்தாலும் என் முதலாளிகிட்ட பேசிக்கோங்க. பூஜா என்ன நடந்துகிட்டு இருக்கீங்க? எனக்கும் ஒன்னும் தெரியல. அதுல என்ன இருக்கு? சட்டில இருந்து எடுத்துட்டு வா. பூஜா அந்த சமையக்காரனை கூப்பிடு. சரிப்பா, நான் பாத்துக்கிறேன். ஹலோ இங்க வாங்க. நல்லா இருக்கு மேடம். என்ன இது? நல்லா இருக்கு மேடம், டேஸ்டா இருக்கும். டேஸ்டா இருக்குமா? நான் என்ன பண்ண சொன்னா நீ என்னையா பண்ணி வச்சிருக்க? எங்க இங்க வாங்க. இந்த ஒரு நிமிஷம் நான் கூப்பிடுறேன். சொல்லுங்கம்மா. யோ, நான் என்ன மெனு கொடுத்தேன், நீ என்னையா மெனு பண்ணி வச்சிருக்க? இல்லம்மா, அது வந்து ஏய்யா, திருப்பதி லட்டு சைஸ்ல நல்ல பெருசா லட்டு பண்ணணும்னு சொன்னா இல்லையா? அவன் பாட்டுக்கு வந்து ஜிலேபி காட்டிட்டு இருக்கான் ஆளு. இல்லம்மா, அது வந்து கடைசி டைம்ல இந்த மெனு தான் வேணும்னு முடிவு ஆயிடுச்சு. என்ன விளையாடுறீங்களா? எங்களை மீறி யாரையா இது முடிவு பண்ணது? அத்தை நான் வரேன். அத்தை நான் தான் பண்ணேன். அம்மா கலெக்டர் அம்மா கூப்பிடுறாங்க. எப்படி உனக்கு? ஏய் என்ன ஃப்ளெக்ஸ மாத்தி வச்சிருக்க? இப்ப சமையலையே மாத்தி வச்சிருக்க. என்ன திமிரம்? ஆமா திமிருதான். செம்மையா இருக்குல்ல இந்த கேம். இந்த பவுன்சர்ஸ் எல்லாம் எங்க போனானுங்க? ஏய் பவுன்சர்ஸ், நான் அடிச்சு இன்னும் 5 நிமிஷத்துல வெளியே அனுப்புறேன். ஏய் உன்னால எதுவுமே பண்ண முடியாதா? போ போய் என் மாமியார் கிட்ட சொல்லு, இன்னும் நிறைய இருக்கு. போ போ போ. என்ன முறைக்கிறீங்க? ஓசி சாப்பாடு தானே. லட்டு சாப்பிட்டா என்ன, ஜிலேபி சாப்பிட்டா என்ன? ஓசில சாப்பிடறதுக்கு கசக்குதா? என்கிட்ட இப்படி பேசுற வேலை எல்லாம் வச்சுக்காத, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். போங்க. சக்தி கலக்குறியே. சூப்பர்ல. சூப்பர் சூப்பர். அண்ணே, அம்மா போய்கிட்டு நீ இப்படி பயப்படாம தம்சப் காட்டுற. என்ன வெற்றி, பயமா இருக்கா? லைட்டா. பயப்படாத, எது கிடைச்சாலும் உனக்கு பாதி எனக்கு பாதி. ஓகேவா? சரி, பூஜா வரதுக்குள்ள
அம்மாவையும் துர்காவையும் நான் கலெக்டர் பக்கத்துல உட்கார வச்சுட்டு சரி வந்துடுறேன். சரி சீக்கிரம் போ சீக்கிரம் போ. அண்ணே சூடா ஜிலேபினே சாப்பிடலானே. டேய் நமக்கு இல்லாததா கமான்டா. அண்ணே எல்லாருக்கும் ஜிலேபியா கொடுங்க. எல்லாம் சரியா பண்ணியாச்சு. இந்தாடா புறா புறா எனக்கு ஒன்றா சாப்பிடுறா. Cheers. அம்மா என்னம்மா இங்க உட்கார்ந்திருக்க? நீ வரணும்னு தான் காத்துட்டு இருந்தேன். வா துர்கா, இதுக்கு மேல இங்க இருந்தா நல்லா இருக்காது. யாராச்சும் ஏதாவது சொல்லிட்டு அசிங்கமாயிடுமா? என்னம்மா விளையாடுறியா? இது ஏன் வீடு, நீ ஏன் அம்மா, நீ ஏன் வீட்டுக்கு வந்திருக்க? உன்னை யாரு என்ன சொல்றது? முதல்ல நீ முன்னாடி வந்து உட்காருமா. சொன்னா கேளு. வேண்டாமா, நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம். வாமா, வா. துர்கா போம்மா. என்னடி? பாத்தியாயா வேணும்னே மீனாட்சியை முன்வரிசையில உட்கார வைக்கிறா. முதல்ல உட்காருமா, உட்காருமா. வேண்டாமா சக்தி, ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. அம்மா ஒரு பிரச்சனையும் வராது. நீ இங்கதான் உட்காரணும். என்ன ஆனாலும் சரி, யாரு என்ன சொன்னாலும் சரி, நீ இந்த இடத்தை விட்டு எந்திரிக்க கூடாது. புரியுதா? உட்காரு, உட்காருமா. வணக்கம். வணக்கம்மா, உட்காருங்க. ஏண்டி உட்காரு, சொன்னா கேளு. உட்காருமா. மீனாட்சி அம்மா, உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். சந்தோஷமா? என்னத்த இவ இப்படி பண்ணிட்டு இருக்கா? கலெக்டர் பக்கத்துல போய் உட்கார வச்சிருக்கா. இரு தேவையில்லாம ஏதாவது பிரச்சனை ஆக போகுது. அவன் என்ன பண்றான்னு பாப்போம். பாத்தியா சக்தி வேணும்னே கலெக்டர் கிட்ட மீனாட்சியை பேச வைக்கிறா. ஏய், கலெக்டர்னா பெரிய கொம்பா? இப்ப பாரு என்ன நடக்குதுன்னு. டேய் சங்கிலி அக்கா, உன் மாமாவை லைட்டா தூண்டி விட்டதுக்கே எப்படி முறுக்கிக்கிட்டு போறாரு பாத்தியா? அந்த மீனாட்சியையும் சக்தியையும் இன்னைக்கு செம காட்டு காட்ட போறாரு. சூப்பருக்கா. வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன், எனக்கே காண்டாவுதுக்கா. ஒரு பக்கம் அவனுங்க வெற்றி குரூப், இந்த பக்கம் சக்தி. அத்தனை பேரையும் மாமா பிடிச்சி தொங்க விட போகுதுன்னு நினைக்கிறேன். சக்தி, இப்ப ஏன் இவளை இங்க உட்கார வைக்கிற? ஏய், இந்த ஆள் எதுக்கு கத்துறாரு? விடுங்கத்த, சண்டை போட்டு போகட்டும். நமக்கு என்ன வந்துச்சு? எப்படியோ அந்த சக்தி அசிங்கப்பட்டா சரி. எங்க அம்மா இங்க உட்காந்தா உங்களுக்கு என்ன? சக்தி, ஒரு நிமிஷம். உங்களை நான் எங்கேயோ பாத்திருக்கேனே. அதுவா? என் புருஷனை இந்த ஊருக்கே தெரியும். இவரு இந்த ஊர்ல முக்கியமான ஆளு. அதனால நீங்க பாத்திருக்கலாம். சூப்பரா சொன்னக்கா. இல்லையே, வேற எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஓ, அந்த மாறு வேஷத்துல வந்து அரெஸ்ட் ஆனீங்களே. ஆமா மேடம், இப்ப எதுக்கு அதெல்லாம்? ஆமா, நீங்க எப்படி வெளியே வந்தீங்க? ஆச்சரியமா இருக்கே. இத பாருங்க, நீங்க கலெக்டரா வேணா இருக்கலாம், அதுக்காக பொது இடத்துல இந்த மாதிரியா கேப்பீங்க? நீங்க புஷ்பா தானே? அக்கா, உன்னையும் கலெக்டர் தெரிஞ்சு வச்சிருக்காங்களே. புஷ்பா, நீங்க தானே சக்தியோட அப்பா கூட போயிருக்கீங்க? மூத்த சம்சாரம் இருக்கும்போது இப்படி ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறது லீகலா தப்பு. எதுவும் பிரச்சனை வராம பாத்துக்கோங்க. அக்கா, வாக்கா. ஆமா, மாமா, பெரிய மூத்த மாமா. சம்சாரம். வாங்கன்றல. மேடம், அம்மா கூட பேசிக்கிட்டுறேங்க. அம்மா, நான் இப்ப வந்துடுறேன். சரி, வரேன். அத்தை, ஒரு நிமிஷம் வரேன். டேய், விடுறா. என்னக்கா நீ மரியாதை கிடைக்கணும் வந்தா இத்தனை பேர் முன்னாடி அந்த கலெக்டர் அப்படி பேசுது? எல்லாரும் சேர்ந்து வேணும்னே பண்றாங்கடா. புஷ்பா, இது நான் வரேன்.
என்ன எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்ட மாதிரி இருக்கு? ஏய், ரங்கநாயகி அம்மா வீட்டு ஃபங்க்ஷன்றதுனால தான் பாக்குறேன். இல்லன்னு வெச்சுக்கோ. இல்லனா என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவங்கறேன்? ஏய் ஏய், ஏண்டா அவ பின்னாடியே நான் நிழல் மாதிரி இருப்பேன்றது உனக்கு தெரியாதா? சக்தி இன்னொரு தடவை ஏன்னு சொன்ன ஃபங்க்ஷன் இருக்கும் கூட பார்க்க மாட்டேன். அவனை பொளந்து கட்டிடுவேன். டேய், இவங்க கிட்ட எல்லாம் எதுக்குடா பேசிட்டு இருக்க? நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? ரங்கநாயகி அம்மாவோட சுமங்கலி பூஜைக்கு தானே. அமைதியா இருந்து இந்த சுமங்கலி பூஜையை சிறப்பிச்சுட்டு போவோம். புரியுதா? இதுங்களெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீ சுமங்கலி பூஜைய சிறப்பிச்சு கொடுக்க போறியா? கடைசி வரைக்கும் இருந்துட்டு என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. வா வெற்றி போலாம். என்னக்கா சொல்லிட்டு போறா அவ? திமிர்ல ஆடிட்டு இருக்கா. சீக்கிரம் உங்க அத்தை கிட்ட சொல்லி ஃபங்க்ஷனை முடிக்க சொல்லு. இல்லன்னு வெச்சுக்கோ, விளங்கிடும். நான் இப்பவே சொல்றேன்க்கா, நீங்க முதல்ல உட்காருங்க. வாங்க வாங்க. அத்தை, இந்த சக்தி என்னமோ பிளான் பண்றா அத்தை. இந்த ஃபங்க்ஷனை சீக்கிரம் நடத்தி முடிக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். சுமங்கலிங்க லிஸ்ட் எல்லாம் ரெடியா இருக்குல்ல? எல்லாம் ரெடியா இருக்குதா? இந்த லிஸ்ட்ல இருக்கிற சுமங்கலிங்களை ஒவ்வொருத்தரா வர சொல்லு. நாம முதல்ல புடவைய வச்சு கொடுத்துடலாம். சரிங்க அத்தை. உனக்கு என்ன வாங்கின புடவைய நான் என் கையால உனக்கு தரேன். சரிங்க அத்தை. அப்பதான் அந்த சக்திக்கு ஒரு அரவிந்த மாதிரி இருக்கும். சூப்பர் அத்தை, இப்பவே அதை பண்ணிடலாம். அண்ணி நீங்க போங்க அண்ணி, நான் அண்ணனை கூட்டிட்டு வந்துடுறேன். வாங்க போலாம். அக்கா, நான் உங்க எல்லார் பேரையும் சொல்லி கூப்பிடுவேன். வரிசையா லைன்ல வந்து அத்தை கிட்ட புடவை வாங்கிக்கோங்க. சரியா? ரொம்ப சந்தோஷமா. உட்காருங்க. புஷ்பாக்கா, நீங்களும் ரெடியா இருங்க. சரி பூஜா, சீக்கிரம் ஆரம்பிங்க. நான் போறேன். சாமி, எல்லாமே கரெக்டா இருக்கலாம். நம்ம எடுத்து கொடுத்துடலாம்ல? எல்லாம் கொடுத்துடலாமா? அப்புறம் இந்த புடவை இருக்குல்ல, இது ரொம்ப காஸ்ட்லியான புடவை. இது எனக்கு, ஓகேவா? இதை மட்டும் பத்திரமா வச்சுக்கோங்க. சரிம்மா, பண்ணிடலாமா? சரி. மேடம், சுமங்கலிங்களுக்கெல்லாம் புடவை கொடுக்க போறேன். நீங்க இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். கண்டிப்பாமா. மேடம், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். சொல்லு சக்தி. இங்க வந்திருக்கிற சுமங்கலிங்களுக்கு உங்க கையால புடவை கொடுக்கணும்னு அத்தை ஆசைப்படுறாங்க. அத கேட்கறதுக்காக தான் அத்தை வந்திருக்காங்க. முதலே உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கலையேன்னு யோசிக்கிறாங்க. இல்லத்த சொல்லுங்க அத்தை. இவ்வளவு நேரம் என்கிட்ட சொன்னீங்கல்ல, அத கலெக்டர் மேடம் முன்னாடி சொல்லுங்க. எதுக்கு கூச்சப்பட்டு நிக்கிறீங்க? ஆமா, நீங்க கொடுத்தா சந்தோஷமா இருக்கும். அதெல்லாம் எதுக்குமா? நீங்க எடுத்து பண்றீங்க, நீங்களே கொடுக்கலாமே. என்ன மேடம் நீங்க கொடுக்கணும்னு அம்மாவே சொல்றாங்க. இப்ப நீங்க கொடுக்கலனா எங்க அம்மா மனசு வருத்தப்படாதா? சொல்லுங்கம்மா. ஆமா மேடம், நீங்களே உங்க கையால கொடுத்துடுங்க. சரி, எல்லாரும் இவ்வளவு தூரம் கம்பல் பண்றீங்க, நானே கொடுக்கறேன். பூஜா, அந்த லிஸ்ட் கொடு. கொடு பூஜா, கொடு. இந்தாங்க. கொடுங்க மேடம். எல்லாருக்கும் வணக்கம். ரங்கநாயகி அம்மா ரொம்ப எனக்கு வேண்டப்பட்டவங்க. அதனாலதான் நான் இந்த ஃபங்க்ஷனுக்கே வந்திருக்கேன். இப்போ என்கிட்ட பெரிய பொறுப்பு ஒப்படைச்சிருக்காங்க. இங்க வந்திருக்கிற சுமங்கலிகளுக்கு நானே என் கையால புடவை எடுத்து கொடுக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டு கேட்டிருக்காங்க. ப்ரோ, அப்ப இந்த லெட்டருக்குள்ள என்னதான் ப்ரோ இருக்கு? அது தெரியாம தான் கொடுத்தீங்களா ப்ரோ? அந்த கவர்ல பாம் இருக்கு. கலெக்டர் ஓபன் பண்ணும்போது வெடிக்கும் பாருங்க. இப்போ நான் ஒவ்வொரு பேரா வாசிக்க போறேன். வரிசையா வந்து வாங்கிக்கோங்க. கொடுங்க. யோ, நம்ம பேரும் வரும்.
கெத்தா ஜோடியா போய் நம்ம வாங்கணும். ம்? வந்ததே அதுக்கு தானே. அக்கா உன் பேரு முதல்ல வரணும்லாம் நினைக்காத. 9வது பேரா வரும். 10வது பூஜா. உன் பேரு முதல்ல வரலன்னா கோச்சு கூடாது. அதெல்லாம் தெரியும். இவன் வேற ஞாபகப்படுத்துறான். பொன்னம்மா விவசாயி. அத்தை, பொன்னம்மா விவசாயியா? பூஜா, நாம கொடுத்த லிஸ்ட்ல இந்த பேரே கிடையாது, அப்புறம் எப்படி வந்துச்சு?